நான் உறுதியோடு சொல்கிறேன், நாட்டில் என்ன உலகத்திலேயே எந்த ஆட்சியும் செஞ்சிருக்க முடியாத அளவுக்கு முத்திரை திட்டங்களை யாராவது செஞ்சுருக்காங்களா? நம்ம ஆட்சியை மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம அரசோட திட்டங்களால் பயனடைந்திருக்கக்கூடிய பேட்டிகளை பல்வேறு ஊடகங்கள் வெளியிடுறாங்க. அப்படி பேட்டி அளித்த ஒரு தாய் பேசுனாங்க, தன்னுடைய பசங்க பணம் அனுப்பாவிட்டாலும் தனக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உதவியா இருக்குன்னு சுயமரியாதை உணர்வோடு பேசினாங்க. இன்னொரு பெட்டியில பூ வைக்கிற ஒரு தாய், ஒரு பெண், 1000 ரூபாயை வச்சு பூ வாங்குகிறேன், விடியல் பயணத்தில் போய் அதை வித்துட்டு வரேன், இதையெல்லாம் முதலீடா மாற்றி சம்பாதிக்கிறேன்னு சொன்னார். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,30,69,831 பெண்கள் தங்களுடைய பண தேவைக்கு மற்றவங்களை எதிர்பார்த்திராத காலம் போய், காத்திருந்த காலம் போய், அக்கௌண்ட்ல மாசம் மாசம் பணம் வருது என்ற புது நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெல்லும் தமிழ் பெண்கள் போன்ற நிகழ்ச்சிகளை ஏன் நடத்தணும்? நம்முடைய திட்டங்களுடைய பயனாளிகள் தன்னுடைய அனுபவங்களை, அந்த சக்சஸ் ஸ்டோரியை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தணும். இன்னும் நிறைய சக்சஸ் மனிதர்களை உருவாக்கணும். மகளிர் மாதிரியே காலேஜ் போற பசங்க தங்களுடைய செலவை தாங்களே பார்த்துக்க வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு அவங்களுடைய சப்போர்ட்டா இருக்கிற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 12 லட்சத்துக்கு அதிகமான மாணவர்கள் பயன்படுறாங்க. அது மட்டுமல்ல, பசியோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்த பசங்க பலரும் இப்போ தினம் சூடா சுவையா சத்தா காலை உணவு சாப்பிடும்போது அவங்களுடைய அப்பா அம்மா நிச்சயம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நினைச்சு பார்ப்பாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் படிச்சு நல்ல ஜாபுக்கு போற இளைஞர்கள் எல்லாம் நம்ம திராவிட மாடலுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் யாரு கையும் எதிர்பார்க்காம விடியல் பயண திட்டத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மகளிர் இதுதான் எங்களுக்கான கவர்மெண்ட் பஸ்ன்னு பெருமைப்படுறாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் வீட்டுக்கே வந்து மாத்திரை மருந்துகளை வழங்கி போறாங்களே. நலமாக இருக்கக்கூடிய 2,53,49,475 பேர்களும் பாராட்டுறாங்க. நம்ம திராவிட மாடல் அரசு எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்கன்னு பாராட்டுறாங்க. இப்படி நம்ம திராவிட மாடல் அரசுல லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சாதனைகளை ஒரு புக்கா போடுகிற அளவுக்கு தினமும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1. ஒன்றிய அரசு வெளியிடுகிற பல சர்வே ரிப்போர்ட் எல்லாவற்றிலும் நம்ம தமிழ்நாடு தான் டாப். இந்த திட்டங்கள் எல்லாம் பற்றியும் நீங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். மற்ற கட்சிகள் எல்லோரும் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனா அதுல இருந்து தனிச்சு தெரியக்கூடிய மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். அந்த பிரச்சாரத்தில் வழக்கமா திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க கூட இளைஞர் அணியினுடைய, உங்களுடைய அணியினுடைய அந்த கேம்ப், நீங்க நடத்துகிற பிரச்சாரம், அதுலேயே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நல்ல வரணும். அப்படி ஒரு இம்பேக்டை நீங்க உருவாக்கணும். தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு, மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, 10 ஆண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாளத்தில் தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதோ உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க. அதேபோல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தங்களுடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள். பதற்றத்தை உண்டாக்குற அரசியலை வச்சு எலெக்ஷன்ல சந்திக்கலாம்னு வருவாங்க. இவங்க கிட்ட கை கட்டி வாய் புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உரிமைகளை, தமிழுடைய சுயமரியாதை அட வைக்கலாம்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு. 2026 தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா,
இன்னும் 50 ஆண்டுகள் முன்னோக்கி நடைபோட போறோமா, இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா? ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடைதான் திராவிட மாடல் ஆட்சி 2.0. அதுக்கு நீங்க எல்லாரும் கடுமையாக உழைக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்காலத்தில் தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம், தமிழகத்தோட எதிர்காலம் அடங்கி இருக்கு. அந்த எதிர்காலம் பலம் நிறைஞ்சதா, ஒளி நிறைஞ்சதா, தமிழ்நாடு நம்பர் 1 என்று சிங்க நடை போடுகிறதாக அமையணும். நீங்க தான் திராவிட மாடல் 2.1 அடித்தளமாக இருக்கணும். இருப்பீங்களா? நம்ம மிஷன் என்ன? திராவிட மாடல் 2.0. நம்ம மிஷன் என்ன? திராவிட மாடல். திரும்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம மிஷன் என்ன? அந்த வெற்றிக்கான பயணத்தை இன்றைக்கு தொடங்குங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.